கிலோவா 6 கிலோ எல்லாம் மீன் வந்து 7 வருது. மீன் வந்து எல்லாம் ஊட்டமாக இருக்குது. பாடி பார்த்து எடுக்க முடியல வச்சியா, பார்த்து எடுக்கலன்னா இதே மீன் 4 கிலோ 4 கிலோ வரும். வீட்டு சதை கம்மியாக இருக்கும். அது வேறு லெவலாக இந்த மீன் தெரிஞ்சு வராங்கப்பா. இங்கே இருந்தால் இவர் தான் வராது என்ற சீன் இருக்கு அந்த வீடு. ஆனால் பார்க்கறதுக்கு அப்படிதான் தெரியும். ஒன்று ஏதாவது ஒரு அதனால தான் பெரிய மீனாக வரும். அதே மாதிரி கம்மி வருவான். இங்கே மீன் இருக்காது. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் பெருசுதான் வரும். 15 நாளாக காலையில் 7 மணிக்கு வீடியோ விட்டு அளவு 7 மணிக்கெல்லாம் நான் ஷெட்யூல் போட்டு வச்சுருக்கேன். 2 ஷார்ட்ஸு ஒரு பெரிய வீடியோ. ஏழு மணிக்கு ஏந்துருவாங்க பார்க்கட்டும். எத்தனை மணிக்கு நான் போகிறேன் நானா அதெல்லாம் தெரியாது. அவன் எப்போ போகிறேன்னா அதான் டைம். எப்படி கேட்க மாட்டேங்குதா? ஐயோ நான் சாப்பிடணும்னா ஒரு 4 பூரா சாப்பிட்டுருக்கேன். ஏன்னா நம்ம வெட்டுறது எல்லாமே கேட்குதா? சாப்பாடு ஒரு வீடியோ கூட அடிக்கலையா? உண்மை உங்களுக்கு அடிக்கலையா? இதுக்கு நீங்கள் என்ன வீடியோ எடுத்தீங்க என்கிட்ட? இதானே வீடியோ எடுக்கிறீங்க? நீ இப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோ. நான் 2வது, நான் 3வது. காலை ராஜா நடவே எடுத்து வரானுங்க. எங்கே போக மாட்டானுங்க? இல்லை நான் அதான் போயிட்டோம். நீ போயிட்டு மீன் கோவா நான் கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் வெளியே போயிருந்தேன். அந்த பக்கத்தில் தான் இருந்தேன். எல்லாம் பையன் போயிட்டு இந்த பக்கம் இருக்கா ஃப்ரீயாக இருக்கா? நான் எடுக்கல, அவன் தான். ஏன் போய் சொல்கிறேன்? ஷார்ட் இல்லை வீடியோ எத்தனை? ஷார்ட் வீடியோ எத்தனை? அது முடிஞ்சுக்கும். சாமியான்னு எனக்கு பேசுவாங்க. நான் எதனா சொல்லிட்டேன்னா அப்புறம் எனக்கு தான் இதுவாகும். எல்லாம் ஒரு சேனல், ஒரு சேனல் இது. எல்லாருமே ஒரு தனி சேனல். இன்னும் வந்து கவி எல்லாம் ஏன் வரணும்? கவி சுனி ஊர் படவே வரணும். இன்னும் மொத்தம் எடுக்க மாட்டேன், ஃபோன் எடுக்க மாட்டேன். அதுதான் வெள்ளிக்கிழமை விஷயம். சதீஷா இன்னும் வரல அவனுக்கு. அதான் நான் தெரியும் அவனுக்கு. அதே மாதிரி ஒரு இன்ஃபார்மர் இருக்குது நம்மகிட்ட. இன்ஃபார்மர் டைமிங் ஃபோன் பெரிய மீன் வந்து போச்சு வச்சிருவாரு, டப்புன்னு வச்சிருவாரு. அதான் யாருக்கு ஆப்பா ஏதாவது கொடுப்பானுங்க. என்ன கொடுப்பானுங்க? வாங்க கைப்பிடி பாஸ். என்ன கவரில் போட்டுமா போட வச்சுக்கலாம். எல்லாருக்கும் சாட்சி.
ஏன் கொடுங்க என்னடா இது? நீங்க மேலே வந்து ஈஸியா எதுக்கு அடிக்கிறீங்க? எவ்வளோ படிங்க ஓகேண்ணா. ஓ இப்போதான் முக்கியம். நான் கவனிக்கல, உங்க ஞாபகமே இல்லை. இல்லைன்னா நான் ஏதோ போயிடியா மீன் பொருள் எப்பயுமே சுத்தமாக இருக்கணும். வீடியோ முக்கியம் கிடையாது. அப்படியா வண்டியிலே போட்டு வச்சு இன்னும் பெரிய மீன் வந்து நல்லா டேஸ்ட் இருக்கா. அவங்களுக்கு பெரிய மீன் பண்ணோன்னா நமக்கு தான் கொஞ்சம் நஷ்டம் வரும். சின்ன மீன் நிறைய வந்துடும் துண்டு, பெரிய மீன் துண்டு கம்மியாக வரும். அப்படிங்களா 5 10 இருங்க 15 15 20 25 27 நீங்கள் அப்படி தள்ளி எப்படி இன்னும் தள்ளி போயிடுங்க. 27 இதுவே சூப்பராக தான் இருக்குது பீஸ். இது போட்டுடலாம் விடுங்க. 27 கேட்டுறா அப்புறம் போடுறேன்னா அது வெற்றி பிரயோஜனம் கிடையாது. இல்லை 27ண்ணா 27 30 விடுங்க. அப்படியா அப்போ நல்ல விஷயம் பிடிக்கல வேணே வெங்கடேட் வாங்கிக்கலாங்க பைய. சரி பிடிங்க, நான் மொத்தமாக எண்ணிடலாம். அப்படியே போடுங்க, நேரம் மொத்தமாக விடுங்க. பீஸ் வந்துச்சு நமக்கு ரொம்ப. சரி அவன் கொட்டிட்டேன். முக்கியமான பீஸ் போய்க்கினேன். இந்த இடத்துல நம்ம பார்த்து ஏன்னா இந்த இடத்துல நம்ம பார்த்து ஓரளவுக்கு கம்மியாக கொடுத்துருவாங்க. அவங்க மைனாக தான் கொஞ்சம் அளவுக்கு கம்மியாக கொடுக்கும். அப்படியா நல்லா தான் நீ தனியாக கவர் பிடிக்க கவரில் போட்டுங்க. சரி ஓகே. அது வந்து தெளிவாக பிசினஸ் பற்றி எழுத ஒரே போட்டுருக்கு. கவர் கிடைக்குமா கிடைக்காது சேஃபாக இருக்கு. கீழே அவர் தான் வரப்போகுது. தீர முடியாது. அவர் ஆளை பார்த்து இல்லை பாக்ஸ் இல்லை போடுது. அவர் தான் ஆளை போகிறாரு. மழை வருது கிளைமேட்டு. ஆனால் உங்கள் கொஞ்சம் வேர்த்து கொடுத்தது. காலையிலேருந்து நல்லா இருக்குது. ஏன் வரல மீன் இன்னைக்கு வருது? இன்னைக்கு வந்துட்டு
இல்லை ஒரு 15 நாளாக கடை போடலண்ணா உடம்பு சரி மீனும் வரல ஓகே தள்ளி போங்க தள்ளி போங்க பிடிங்க அங்கேயே பிடிங்க இந்த கடலை இருந்தால் உங்களுக்கு பையில ஒட்டிக்கும் ஓகே அவ்வளோதான்ப்பா